ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை விழுந்து வணங்கி நமது குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். நமது கவனத்தை நம்முடைய இதயத்தில் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தாயே, தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மையடைந்துள்ளதம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான மாயைகளையும் அறியாமைகளையும் குழப்பங்களையும் அகற்றிவிட்டு தாயே, தங்களின் பொற்கமல திருப்பாதங்களை எங்களின் இதயத்தில் வைத்து பூஜிக்கும் பாக்கியத்தை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து தங்களின் அருள் ஆசியையும் தங்களிடமிருந்து வருகின்ற தெய்வீக நுண்ணதிர்வுகளையும் நாங்கள் முழுமையாக உட்கிரகித்து எங்களின் சக்கரங்களும் நாடிகளும் தூய்மையடைந்து தங்களின் அன்பை உணர்ந்து நாங்கள் தூய்மையான ஆத்மாதான் என்பதை எங்களுள் நினைவில் வைப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தயவு செய்து எங்களை வலிமையுடையவர்களாக மாற்றுங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தயவு செய்து தாங்களே வழிநடத்தி செல்வதோடு தியானத்தின் ஆழத்தினையும் அதன் ஆனந்தத்தையும் எங்களுக்கு தயவு செய்து உணர வைத்திடுங்கள் அம்மா. அதற்கான அனுமதியையும் அளியுங்கள். கவனம் நம்முடைய சகசிரார சக்கரத்தில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். तीन महामंत्र। ओम त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की
साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சஹஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாய், தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாய், தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உடல் உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் சம நிலையில் இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது இடது கையை அன்னையை நோக்கியும் வலது கை பூமி மாதாவின் மீது வைத்து நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடாநாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான தூய்மையற்ற ஆசைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் தூய்மையற்ற கவனத்தை அகற்றிவிடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் தேவையற்ற கடந்த காலத்தின் எண்ணங்களையும் பயத்தையும் குற்ற உணர்வையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, தங்களின் தூய்மையான விருப்பத்தை நாங்கள் எங்களுள் நிலை நிறுத்துவதற்கு தடைகளாக இருக்கும் அனைத்து தடைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே,
எங்களின் இடா நாடியை தயவு செய்து தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் உணர்கின்ற இந்த அமைதி நிலை எங்களின் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைந்த நிலையில் நாங்கள் எப்பொழுதும் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். மெதுவாக வலது கையை அன்னையை நோக்கி வைத்தவாறு இடது கை ஆகாயத்தை நோக்கி வைத்து நமது கவனத்தை நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களே ஆவீர். தாயே, நாங்கள் எதுவும் செய்யவில்லை. தாயே, நாங்கள்தான் செய்கின்றோம் என்கின்ற எங்களின் அகங்காரத்தை தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அதிகப்படியான சிந்தனைகளையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான அசுர குணங்களையும் எதிர்காலத்தை ஒட்டிய சிந்தனைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களின் அனைத்து செயல்களிலும் சரியான பாதையை காட்டுவதோடு அதில் உண்மையையும் சத்தியத்தையும் நிலைநிறுத்துபவர் தாங்கள் என்கின்ற உணர்வு எங்களுள் தயவு செய்து நிலைநிறுத்த எங்களுக்கு எங்களின் ஆத்மாவின் உண்மையை உணர வைத்திடுங்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் உணர்கின்ற இந்த அமைதி நிலை எங்களின் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைந்த நிலையில் நாங்கள் எப்பொழுதும் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். மெதுவாக இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் ஆத்ம விழிப்புணர்வு பெற்றிருக்கின்றோம். தாயே, நாங்கள் அந்த ஆத்ம விழிப்புணர்வின் மூலமாக தங்களையும் இறைவனின் அந்த ஆனந்த நிலையையும் நாங்கள் உணர்வதற்கு எங்களுக்கான அந்த அருள் ஆசியை அளித்து உணர வைத்தமைக்கு எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் அம்மா. தாயே, நாங்கள் எங்களுள் அமைதியையும் சமநிலையையும் உணர்வதற்கும் எங்களின் கவனம் எப்பொழுதும் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் மட்டுமே இருப்பதற்கும்
தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். ஸ்ரீ கணேசராக எங்களின் மூலாதார சக்கரத்தில் இருக்கும் தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகிறோம் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களை கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருப்பதற்கும் அதன் மூலமாக நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் நமது மூலாதார சக்கரத்திலேயே வைத்திருப்போம். நம்முடைய பிரார்த்தனையின் மூலமாக நாம் இறைவனின் அன்னையின் அருளை முழுமையாக பெறுவதற்கு நம்முடைய தியானத்தில் நாம் வலிமையுடன் இருப்பதுடன் அமைதியும் கவனமும் நம்முள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். நமக்கான அந்த அமைதியும் சமநிலையும் கிடைப்பதற்கு அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். கவனம் நமது மூலாதார சக்கரம். தாய் ஸ்ரீ கணேசராக இருக்கும் தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. நீங்கள்தான் எல்லா ஆரம்பத்திற்கும் ஆரம்பமானவர். நீங்கள்தான் எல்லா செயல்களையும் செய்பவர். நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்கப் போவது அனைத்திற்கும் தாங்களே ஆதாரமானவர். நீங்கள் எல்லா விஷயங்களையும் பாதுகாப்பவர், எங்களையும் பாதுகாப்பவர். தாயே, நீங்கள்தான் முழுமை எங்கும் நிறைந்திருக்கும் கடவுளின் தெய்வீக சக்தியாவீர். தாயே, எங்களின் மூளை தூயவற்றை மட்டுமே நினைக்கட்டும், சத்தியத்தை மட்டுமே பேசட்டும். தாயே, உங்கள் அருளால் எங்களுள் எழுப்பப்பட்டிருக்கின்ற குண்டலினி தாய் எங்களிடமிருந்து பேசட்டும். தாயே, உங்களின் அருளால் எங்களுள் எழுப்பப்பட்ட குண்டலினி தாய் கவனிக்கட்டும். எங்களுள் இருக்கின்ற குண்டலினி தாய் எங்களை ஆசிர்வதிக்கட்டும். தாயே, தங்கள் அருளால் எங்களுள் எழுப்பப்பட்டுள்ள குண்டலினி தாய் எங்களை பாதுகாக்கட்டும். தாயே, உம்முடைய சீடர்களாக நாங்கள் இருப்பதற்கும் எங்களின் குண்டலினி தாய் வழிகாட்டட்டும். தாயே, தாங்களே புனித இலக்கியத்தின் சாராம்சம். தாங்களே பரிசுத்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள ஆற்றலை தருபவராவீர். தாயே, தாங்களே முழுமையான உண்மையின் தெய்வீக கலவை, முழுமையின் மகிழ்ச்சி மற்றும் முழுமையின் சக்தியாவீர். தாயே, எல்லாவற்றிற்கும் அப்பால் இருக்கும் தாங்களே எல்லா அறிவுமாக இருக்கிறீர்கள். தாயே, எல்லாவற்றிலும்
இறுதி வரைக்கும் தாங்களே இருக்கின்றீர்கள். தாயே, அனைத்து விஷயங்கள் முடிந்த பின்னும் நீங்கள் உள்ளில் இருக்கிறீர்கள். எல்லாவற்றின் முடிவையும் உருவாக்குகிறீர்கள். அனைத்து விஷயங்களையும் முடிந்த பின்பும் நீங்கள் தனித்துவமாக இருக்கிறீர்கள். தாயே, தாங்களே பூமியாகவும் நீராகவும் நெருப்பாகவும் காற்றாகவும் ஆகாயமாகவும் இருக்கின்றீர்கள். தாயே, நீங்களே குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அனைத்து குணங்களும் தாங்களே ஆவீர். தாயே, நீங்களே உடல் ஆவீர். உடலுக்கும் அப்பால் இருப்பவரும் நீங்களே ஆவீர். தாயே, நீங்களே காலத்தின் சாரமாவீர். காலத்திற்கும் அப்பால் நீங்களே இருக்கிறீர்கள். தாயே, எங்களின் மூலாதார சக்கரத்தில் வசிக்கிறீர்கள். தாயே, ஆத்மாவாகவும் இருக்கிறீர்கள். ஆத்மாவிற்கு அப்பாலும் இருக்கின்றீர்கள். தாயே, யார் கடவுளுடன் இணைகிறார்களோ அவர்கள் உங்களை நினைத்து தியானிப்பார்கள். தாயே, நீங்களே பிரம்மா, விஷ்ணு, ருத்ரா, இந்திரன், அக்னி, வாயு, சூரியன், சந்திரன் எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கும் தாங்கள் எங்கும் நிறைந்துள்ள கள்ளம் கபடமற்ற மற்றும் ஞானத்தின் ஆற்றலாவீர். தாயே, தங்களை தாழ்பணிந்து வணங்கும் தங்களின் குழந்தைகளை தாங்கள் பாதுகாக்கின்றீர்கள். தாயே, எல்லா வேதங்களின் நூலகங்களுக்கும் திறவுகோலாக இருக்கும் தாங்கள் எங்களுக்கு அதன் உண்மையை உணர்த்துகிறீர்கள். தாயே, எங்களின் எல்லா நிலையிலும் தாங்கள் எங்களை பாதுகாக்கின்றீர்கள். தாயே, எந்த ஒரு வாக்கியத்தின் முற்றுப்புள்ளியாகவும் தாங்களே இருக்கின்றீர்கள். அது இல்லாமல் இருந்தால் அந்த வாக்கியத்தின் அர்த்தத்தை இழக்கச் செய்யும். தாயே, தாங்களே பிறைச்சந்திரன், தாங்களே நட்சத்திரம், தாங்களே நட்சத்திரங்களுக்கும் அப்பால் உள்ளவர். தாயே, தாங்களே எதிர்காலம், எதிர்காலத்திற்கும் அப்பால் இருப்பவர். தாங்களே எல்லா வடிவங்களிலும் இருக்கிறீர்கள். எங்கும் ஒளிச்சேர்க்கை இருக்கிறதோ அங்கு இருக்கின்றீர்கள். தாங்களே ஒலிகளுக்கு இடையிலான நிசப்தமாவீர். தாங்களே இசையுமாக இருக்கின்றீர்கள். தாங்களே தாளமுமாக இருக்கின்றீர்கள். தாயே, இதுதான் நிர்மல் கணேசரின் ஞானமாகும். நீங்களே ஸ்ரீ நிர்மல் கணேசவாவீர். அந்த ஞானத்தின் குருவும் அதற்கும் மேலுமாக இருக்கும் தாங்கள் எங்களுக்கு அதன் அர்த்தத்தை உணர வைக்கின்றீர்கள். தாயே, உங்களின் சக்தியின் முன்பும் ஸ்ரீ கணேசராக இருக்கும் தங்களின் முன்பும் நாங்கள் சரணடைகின்றோம் அம்மா. எங்களின் இடது பக்கத்தின் நினைவுகளும் வலது பக்கத்தின் செயல்களும் தங்களிடத்தில் சரணடையட்டும். தங்களின் ஒளியால் அவை மேம்படட்டும். தாயே, தங்களிடத்தில் இருக்கின்ற 4 கைகளில் எங்களை ஆசிர்வதிக்கட்டும். தாயே, யார் உங்களை உண்மையுடன் நேசிக்கின்றார்களோ அவர்களுக்கு நீங்கள் கருணை காட்டுகின்றீர்கள். தாயே, தங்கள் மீது அன்பு செலுத்துபவர்களுக்காக நீங்கள் இந்த பூமிக்கு வந்தீர்கள். தாயே, கடவுளோடு ஒருங்கிணைப்பை விரும்பும் எங்களிடத்தில் தங்களின் அன்பை காட்டி நாங்கள் யார் என்பதை எங்களுக்கு உணர வைத்தீர்கள். தாயே, நாங்கள்
தங்களிடத்தில் முழுமையாகச் சரணடைகின்றோம். साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवे नमो नमः. கவனம் நமது மூலாதார சக்கரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசீஷம் கூறலாம். ஓம் நமஸ்தே கணபதயே त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं तर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं कल्विदं ब्रह्मासि त्वं साक्षात् आत्मासि नित्यं हृदं वच्मि सत्यं वच्मि अव त्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवादातारम् अवानुचानुमवशिष्यम् अवभषादात् अवपुरस्तात् अवोदरादात् अवदक्षिणादात् अवचोर्वादात् अवादरादात् सर्वतो मां पाहि पाहि समं दात्. त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वतो जायते सर्वं जगदिदं तुष्टिष्ठति सर्वं जगदिदं तैलयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रतीति त्वं भूमिरापो नलो निलो नभः त्वं चत्वारि वाग्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितियोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वं त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितियोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वं योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मास्त्वं विष्णोस्त्वं रुद्रास्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यास्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मपूर्भुवस्वरूं गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्थेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्त्वमनुस्वरूपं कहारपूर्वरूपम् अहारो मध्यमरूपम् अनुस्वारशान्तिरूपं बिन्दुरुद्ररूपं नादसन्धानं संहिता सन्धिः सैसा गणेशभीत्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ कं गणपतये नमः. ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஏகதந்தம் சதுர்ஹஸ்தம் பாஷம் அங்குஷதாரிணம் ரதம் சவரதம் ஹஸ்தைர்பிப்ராணம் மூஷகத்வஜம் ரக்தம் லம்போதரம் शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुभूषितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं स सृष्ट्यादौ प्रकृति पुरुषाद्परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनामरः. नमो वराधपतये नमो गणपतये नमः प्रमदपतये नमस्ते अस्तु लम्बोदराय एकदन्ताय विघ्ननाशिने शिवसुधाय श्रीवरदमूर्तये नमो नमः. साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் மெதுவாக நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். கவனம் மெதுவாக நம்முடைய நாபி சக்கரம்
மெதுவாக நமது கவனம் பவசாகரம், மெதுவாக நமது கவனம் ஹிருதய சக்கரம், மெதுவாக நமது கவனம் விசுத்தி சக்கரம், மெதுவாக நமது கவனம் ஆக்ஞா சக்கரம், மெதுவாக நமது கவனம் நம்முடைய சகசிரார சக்கரம். தாய், எங்களின் சகசிராராவில் ஸ்ரீ ஆதிசக்தியாக இருக்கும் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களை வணங்க தயவு செய்து எங்களுக்கு அனுமதி தாருங்கள் அம்மா. தாய், எங்களின் மனம், இதயம் மற்றும் கவனம் அனைத்தையும் எங்களின் சகசிராராவில் ஒருங்கிணைத்த நிலையில் எங்களின் சித்தத்தை நிலை நிறுத்துபவர் தாங்களே ஆவீரம்மா. தாய், எங்களின் சரணாகதியை தயவு செய்து தாங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். தாய், எங்களின் அனைத்து விதமான ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தடைகளாக இருக்கும் அனைத்து தடைகளையும் அகற்றிவிட்டு எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு வழிவகுப்பவரான தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகிறோம் அம்மா. தாய், நாங்கள் முழுமையோடு ஒருங்கிணைந்து கலந்த நிலையில் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் நம்முடைய சகசிரார சக்கரத்திலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். மந்திரம் ஸ்ரீ கல்கி ஸ்ரீ மகாலக்ஷ்மி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கல்கி ஸ்ரீ மகாலக்ஷ்மி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. நாம் எண்ணங்களற்ற இதே தியான நிலையில் சில நிமிடம் இருப்போம். நமது இதே தியான நிலையில் நாம் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். 1993 ஸ்ரீ கணேச பூஜையில் அன்னை ஆற்றிய சொற்பொழிவு. Today we are going to worship Sri Ganesha. As you know, in the whole of Europe, America, England, they have lost faith in Sri Ganesha.
nor do they care for his powers and for his blessings. As a result, all his blessings are not on these countries. The first blessing of Sri Ganesha, which is, I think, is the highest, is the wisdom. That we learn what is good for us and what is bad for us, what is constructive and what is destructive. What should we do to achieve our self-realization? Those people who have got wisdom are very lucky people. But wisdom comes from no source but your own understanding of life. When a person starts thinking, why am I doing such and such thing? What is the effect of my doing? What is the result of my behavior? Is it good for me or bad for me? Then wisdom comes. Even if some people know that this is bad for them, still they do not have power to control themselves. Still they do lots of bad things which they should not do. The reason is the power of wisdom is not there. A person is wise who does not only know what is right and wrong, but also he knows very well his own power not to do something wrong. He just does not do it. Wisdom is a complete power within ourselves by which we try nothing. It just spontaneously works through us and we do things which are proper and right. In this wisdom, many people have risen very high in life. For example, we'll take the example of Kabir. Kabir was born to a weaver. They say they don't think he was born to him, but he was found by a weaver, whatever it is. And he belonged to Muslim family. But he realized that the Muslims, as they are practicing their Islam, is not going to give him what he wants. He has to seek himself. He has to know himself. So what did he do is to go on the bank of river Ganges in Benares, and he stayed there waiting for a great realized soul called as Ramanand, Swami Ramanand. When this Swami Ramanand came back after his bath, immediately caught hold of his feet. After bath, if somebody catches the feet of any Brahmin, he would shout at him. But he was a saint, he was not a Brahmin. He said, "My son, what do you want?" He said, "Sir, give me initiation. I want self-realization." And Swami Ramanand immediately agreed. All the other people said, "Sir, he is a Muslim. He is an orphan, brought up in a Muslim family. How can he give realization? He will not accept any of the principles which look like coming from Hindu religion." Ramanand looked at Kabir. He could see a great seeker there. He said, "You don't know him, I know him." And he took him with him
And Kabira became a great saint after that. He is accepted by Hindus and Muslims because he had that power of wisdom. He went to a man who was not belonging to his religion, who may not have accepted him, who might have just thrown him in the river, also possibly. But he knew also through his wisdom that this man is the one who will love me because I am a seeker of truth. So this power of truth works not only that you know what is right and wrong, again I say, but that you just don't do something that is wrong. Now one may say, Mother, what is the source again of this wisdom? The source is Sri Ganesha. The source is Sri Ganesha, which is the giver of wisdom. Once Sri Ganesha is insulted and he disappears behind the clouds of ignorance, then people start doing things which are unwise. This happens with many things. Supposing these days in the democratic countries, they are not supposed to say anything about the morality, about how people should behave, what should be their relationships. They don't try to look after the society because they think looking after the society is not our job. It's a private affair. It's a private thing. As a result, people take freedom into their hands and start insulting Sri Ganesh. When Sri Ganesha is insulted, complete blockage takes place in a human being, I think. He becomes an idiot. He becomes a stupid fellow. He doesn't understand how to go further with wisdom. Without wisdom, whatever steps one takes is destructive. So this is the first quality of Sri Ganesh, that he gives us, bestows upon us wisdom. So we have to respect Sri Ganesha within us. It's very important, especially for all these democratic countries which are now going to dogs. Their families are destroyed because their lifestyle is so horrible. Their children are ruined. In every way, they are in a big jeopardy. This wisdom can be easily brought back if we awaken their Kundalini. If the Kundalini is awakened, this Ganesha can be awakened. Because without his help, Kundalini cannot be awakened. And if Sri Ganesha knows that Kundalini is to be awakened, he forgives everything, forgets everything, and comes to assist you to support the Kundalini's ascent. At every chakra, he is there to support you. Till you get realization, he is there to help you. In all these countries, the missing point is their wisdom. And that's why you find so much of destruction, so much of nonsense going on, and you can't understand why people are so stupid. The another power that Ganesha has is he generates innocence within us. We respect our innocence. We respect our chastity. We respect a lifestyle which is decent and decorous. In every scripture is written that we should dress up in a way that we are decent and decorous, and that our body should not in any way express a indecent feeling
or indecent behavior on our part. This is the reason why in Sahaj we have to be particular about how we dress up. I think Sahajogis have realized it, that our dress should be decent, should be dignified, and that we should in no way try to show our vulgarity. Because if innocence is the most important thing a human being should have, if that is the complete decoration of a human being, then one should look after one's own chastity and one's own morality. In some countries, of course, they think that chastity is only meant for women and not for men. But it's not true. That's what the Islamic people believe. It's very wrong. It is meant for both of them. Like a person who is trying to force the other side, like the men trying to force the women to be chaste, and themselves are not chaste, the women will not be chaste. They may appear, they may try to be out of fear, but if they get a chance, they will take to life which is wrong, because they see the other party, the men, trying to dominate them. Then they think, what's wrong? If they can do it, why not we do it? So the whole society has to take to very decent life and to a very, very decorous, dignified lifestyle. It's not only in dress, but even day-to-day life it is important. Otherwise, a kind of insecurity start working among men and women, and too much complications, too much complicated life starts. The third quality which I am saying today is that a person who is innocent should not fear, because God looks after innocent people. They are always protected. If anybody tries to harm the innocent, God protects them. And that's how you have seen many children who fall from high stories, they are saved, and so many things happen. But also we see many children are being killed by people who are extremely aggressive. Of course, that is very, very cruel and wrong to do, to kill the innocent children. But when these children are killed, actually nobody is killed, as you know very well. The whole world gets shaken up. Anything happens to children, the whole world gets shaken up. And then the whole world start protecting the innocent. If some people, men are killed or something happens to them, nobody is so much bothered. But even one child is in difficulty, all the people combine together to save that child. It's so important. It's not the child, but the innocence of the child that generates that feeling that we have to save that innocent little thing which is having a problem. That's why in the whole history you find wherever there have been description of children being killed or where innocence has been attacked, the whole society historically also has revolted against it. And this revolt comes from Sri Ganesha's power, that he can definitely create a feeling of detest for people who try to be unkind to children. If you see in the newspaper also, they will show how the children are suffering. What is the problem of the children? What they suffered? It's a very, very touching thing to hurt the children. In Sahaj, we have now children who are born realized. And we understand their innocence. We try to keep them out of bounds
from all these horrible things that are happening today in the world. And we are trying to look after them so that they grow up into children who are not only born realized, but who will save others from the dilemma of getting themselves ruined and by not respecting their innocence. This respect of innocence, once is developed through such happenings, through their own children, through their own relationships, then the whole nation can be saved. Another way is to worship Sri Ganesha, which comes from the Mother Earth, the principle of innocence. The Mother Earth is so innocent. See. Whether you are good or bad, she gives you fruits, she gives you tree, she looks after you. Whether you are telling lies or you are deceiving people, still she does it. Of course, up to a point. And after that, she may bring forth some sort of a calamity like an earthquake or something like that. Now, the earthquake mostly is suspected always in the Los Angeles area, very much. And they have practically every year there is a shake-up there. The reason is the media of cinema is in Los Angeles. And they are generating all these funny ideas about insulting the Sri Ganesha within us. This is the reason why all the time there is a complete danger for these people who are living in that area, who support that. Also, America seems to be quite in danger as far as the nature is concerned. The reason is from America, all these ideas ooze out and people accept them blindfolded. I don't know why they accept these ideas. These ideas have come to us, say, we can say Freud has brought it. Now, Freud could not prosper in Germany. He was here, he was in Austria. He could not prosper here. People didn't listen to him. But when he went to America, he got all the support. And with that support, he prospered. He got that support because he opposed completely the idea of leading a chaste life. And he said, this is all absurd, this is all nonsensical, and one should not listen to all these things. And he started the whole theory on a very, very demeaning principles. And people accepted. Then same Germans, same Austrians, same Europeans accepted Freud blindfolded. Because somehow, when it comes from America, it becomes collective. Because as you know, America is the country of Sri Krishna, who is for the people, who is for collective. And that's how whatever comes from America becomes collective. And if it is poison, it spreads very fast and it really paralyzes the whole world. So now we have to be wise to see what is destroying us and what is destroying our inner being. For Sahaj Yogis, it is very important. Because if, say, there's a cloth or a sari which is blown off by the wind, even if you can hold it on one corner, you can hold it. And after some time, the whole thing can be. And this is what has to happen actually to the world when Sahaj Yogis will hold the sari, we can call, or this universe with their wisdom and firm faith in Sahaj Yoga. Otherwise, they can be blown off also.
If they are not rightly placed, if they are not grounded, if they are not fixed to their own enlightened faith of Sahaja, they can be blown off with this wind which is there to torture the whole world, to மழை ரொம்ப destroy கனம் இல்லை. the whole world. So the responsibility இங்கே of தான் Sahaja தந்துட்டாங்க, அங்கே is கீழே அந்த very பள்ளத்தில் தான் important தந்துட்டாங்க. that their Ganesh principle should be all right. If it is not all right, then the whole of Sahaja movement can collapse. For ladies and for men, I have to make a humble request that they should try to put their Sri Ganesh in a very respectable position in their lifestyle. That should be the highest, the most important, and also every day to be remembered that we are very much blessed by Sri Ganesh to get our self-realization. There are so many qualities of Sri Ganesha which I have described. One of them is that he is a child. He is very humble. He is very playful. He is very interesting. And he is extremely humble. And despite his weight, he is very lightweight because he can sit on a small little mouse. He doesn't try to show off. He doesn't have his vahanas as great as Vishnu's or anything. His vahana is very simple. The simplest, or we can say the smallest creature which can really crawl is a mouse. And he uses this mouse. With this mouse, he expresses his own power that he doesn't need any other vehicle. His vehicle is his simplicity. He moves, he penetrates, and he affects the lives of people through very, very simple, sweet methods. In Sahaja, we have to realize how do we impress others. For example, nobody will be impressed in Sahaja if you have a very great car or anything, or if you have very wealthy expression of your life. Nobody feels impressed. I have seen that. What impresses people is the simple expression of your love through certain gestures, through certain presence, through certain behaviors. And I have seen people who are very sweet, who just express themselves in such an innocent, simple, childlike manner that goes into the heart of the people. And when they describe to me sometimes the Sahajogis, other Sahajogis, it is very surprising how they express their appreciation of other Sahajogis. It's very, very sweet and extremely loving, delicate. All that is like a child, how a child plays around and how he amuses you, how the child tries to do things for you. Like I know my grandchildren, they would be sitting outside when I was having my bath. They were all born realized. So when I came out, what I find, they're sitting there with the powder to be put on my feet, with the scent to be put on my hands. I mean, all such things, they would be there. And I never told them, nobody told them. But they would be sitting there. If I am lying down, then they would come and cover me up. And all the time trying to see how they can look after me, like as if they are my parents or they are bigger than me, and also to guide me in a way. For example, if I'm walking, then if there's a stone or something, then they would put their hands, Nana, you don't come, there's a stone here, you be careful, go that way. As if I have no eyes to see, they are the ones who are my eyes who are telling me to do.
So sweet in their, I've seen in their childhood how careful they were, and they knew uh, what I like, what I don't like. So sweet and so assuring that they were all the time trying just to understand me. That is what is the other quality of Sri Ganesha, is that he always tries to please his mother. He doesn't want to do anything that will make her unhappy. He doesn't say no to her. Is with some Sahajogis have a bad habit. If I tell them, say, no, not that. This is not to be done. The respect of the mother one has to learn from Sri Ganesha. In that I find people are little over smart. See, if I say something, immediately they'll correct me. No, not that. This smartness is not very helpful, I think, because if I say something, if I may say also that today, just now, it is morning time, supposing I say. Now, you will immediately come, no, 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 it's not morning time, can't you see? This is evening time. So what have you achieved? I know it is evening time. But why did I say it is morning time? Just to see. You don't achieve anything by that. By saying, no, not that, this was not so, this is so, this is smartness. But with this smartness, you outsmart yourself. So what did you achieve it? You see, what you have to show, see, what did you achieve? By doing these comments or saying like this or talking like this, what did you achieve? Nothing. But you are tested all the time. And in that testing, you find out what's wrong with you. It's very important for people who are more close to me to understand that if I say something, do not take it very literally. You see, because I am Mahamaya also. If I say something, it may be just to test you. Then you go and say, no, not this, not that. It's the mind which is just absorbing, even the testing, it's taking the testing. Then only you will know that you are being tested and that your testing is just to see how far deeply you understand me. But there are also some other people who misinterpret me. I've seen it is very wrong to do that, but it comes because they are not wise enough. தாயி, நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஞானத்தையும் அவரின் பணிவையும் அவரின் பக்தியையும் எங்களுள் கொண்டு வந்து நிலை நிறுத்துவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தயவு செய்து எங்களை பலம் உடையவர்களாக மாற்றுங்கள். தாயே, நாங்கள் எங்களின் கவனத்தை தங்களின் பொற்கமல திரு பாதங்களில் நிலைநிறுத்தி எங்களின் ஆத்மாவின் மீது எங்களை கவனத்தை செலுத்துவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும் தங்களின்
அன்பு உரையை கேட்கும் வாய்ப்பை தந்தமைக்கும் எங்களின் கோடானு கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கின்றோம். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவே நமோ நமக. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் நமது அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.